ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவெறிமைகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. திருச்சி சிறப்பு முகாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புலம்பெயர்ந்த மக்களுக்கு இன்னும் நல்லாவே பரிச்சயமாக இருக்கும். ஏன், எதற்கு, எதனால் என்ற இந்த கேள்வி முறையே இல்லாமல் சந்தேகப்படும் அப்படின்ற பேரில், சந்தேகத்தின் பேரில், விசாரணை என்கிற பேரில் கொண்டு போய் அகதிகள் அப்படின்ற பேரில் சிறப்பு முகாமில் குறிப்பாக ஈழத்தமிழர்களை வந்து வச்சிட்டு இருக்கிற இடம் ஒரு கொடூரமான இடம். அது கடந்த காலங்களில் ராவணாவில் பல நிகழ்ச்சிகள் அங்கேருந்து நடத்தின போராட்டங்கள் வந்து நேர்காணல் எடுத்து போட்டிருந்தேன். இன்றைக்கி என்ன தேவை வந்ததுனாக்கா, 12வது நாள் உள்பட அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் சிலர் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்குறதுலாம் என்னென்னா, பொதுவாக வந்து பெரிய விஷயம்லாம் கேட்கல. எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது, அந்த குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் ஒப்படைங்க, அல்லது வழக்கு செய்து வழக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுங்கள். நீதிமன்றத்தில் சரியா தவறா பொய் வழக்கா என்ன ஏதுன்னு அந்த வழக்கை வாதாடிட்டு நாங்கள் வெளியில் வரோம். தண்டனை அப்படின்னு நீதிமன்றம் கொடுத்தோன்னா அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். இதுதான் கிட்டத்தட்ட நீண்ட நெடிய காலமாக ஒவ்வொரு முறை போராட்டம் நடக்கும்போதும் ஒவ்வொருவரும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள், கோரிக்கை அப்படின்றது தான் இது. ஏன் இதை வந்து இந்த அரசு தொடர்ந்து இருக்கக்கூடிய திமுக சரி, அதிமுக, திரும்ப திமுக, திரும்ப அதிமுக, இப்போ டிவிக்கு ஏன் இந்த நிலை அப்படி நீடிக்கிறது? அகதிகள் முகாமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 60-70 பேர் இருந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு முறையும் அந்த எண்ணிக்கை 100 கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி அதே போல் ஒருத்தர் வந்து வயிற்றை வந்து கிழிச்சிக்கிட்டு தற்கொலை முயற்சி அப்படின்லாம் நடந்தது போராட்டம். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது இல்லை சட்டவிரோத செயலில் ஈடுபடுறது அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி இந்த அரசு அவர்கள் உள்ள வைக்கிறது. தீவிரவாத தடுப்பு அப்படின்ற பேரில் ஒரு காரணமாக இருக்கலாம், அந்த பேரில் தான் உள்ள வைக்கிறாங்க. இதில் சட்டம் என்ன சொல்கிறதுன்னு பல்வேறு வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது, விசாரிச்சிருக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டாரா, சந்தேகத்துக்கு இடமா, நீதிமன்றத்தில் ஒப்படைங்க, வழக்கு போடுங்க. வழக்கில் அது வந்து நிரூபிக்கப்பட்டால் வந்து தண்டனை அனுபவிக்கட்டும். யாருமே வந்து எங்களை அப்படியே விட்டுருந்து ஒருத்தரும் கோரிக்கையை வைக்கல. அது சரியா தவறான நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு எங்களை நீதிமன்றத்துக்கே கொண்டுட்டு போகாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை என்றாலே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்துட்டு வெளியில் வந்துடலாம். 10 ஆண்டு, 15 ஆண்டு, 20 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உள்ளே இருந்திருக்காங்க. சமீப காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து வயது மூப்பு காரணம், அடுத்தது அவங்க இதய நோய்க்கு எடுத்துக்க வேண்டிய மருந்து கிடைக்காததாலே இறந்து போன செய்திலாம் பரபரப்பானது. சிறப்பு முகாம் என்பது இன்னொரு சிறைச்சாலை பேர் தான் சிறப்பு முகாம். புரியல உங்களுக்கு? உள்ள முழுக்க முழுக்க அவங்களுக்கு மற்ற அகதிகள் முகாமை போல சிறப்பு முகாம் வந்து இருக்காது. ஏன்னா மற்ற இடங்களில் வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு 6 மணிக்குள்ளே வந்துடலாம், சுதந்திரமாக எங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துடலாம், குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. அதுக்குள்ளேயே தான் இருந்தாகணும். எந்த விதமான நபர்களும் சந்திக்க முடியாது. வழக்கறிஞர் சந்திக்கலாம், உறவினர்கள் சந்திக்கலாம். சிறப்பு முகாம் வழக்கமாக இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் அப்படி இல்லை. எல்லாருமே அங்கேயும் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறது. ஆனால் அங்கே அரசு உதவிகள்லாம் சிலது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அவங்க வெளியில் போகலாம், வேலை செய்யலாம், சாயங்காலமாக வந்துடலாம். அப்பப்போ அங்கே வந்து அதுக்கு அங்கே வந்து ஒரு விசாரிக்கக்கூடிய அதிகாரி இருக்கிறாங்க அதுக்குன்னு. அப்பப்போ விசாரித்து தகவல் கொடுத்துட்ருப்பாங்க. இது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த சிறப்பு முகாம் ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெரிய அளவில் நியாயமான கோபம் ஏற்படணும். 1990 வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் கொண்டுட்டு வராங்க. உங்களுக்கு கொண்டுட்டு வர்றப்ப என்னன்னா, அப்போ சந்திரசேகர் அவங்க வந்து பிரதமராக இருக்கிறார். இங்கே வந்துட்டு நம்ம கருணாநிதி முதலமைச்சராக தேசத்தினுடைய சில விஷயங்கள் சட்ட பாதுகாப்புக்காக வேண்டி இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கொண்டு வரப்ப மத்திய மாநில அரசுகள் இணைந்து இதை வந்து சிறப்பு முகாம் அப்படின்னு கொண்டுட்டு வந்து சந்தேகத்துக்கு இடமானவர்களை வந்து இந்த மாதிரி வச்சு தடுப்பு வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற பேரில் செய்கிறாங்க. அதை இந்த சிறப்பு முகாமை தொடங்கி வச்ச புண்ணியவானே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ராஜீவ்காந்தி மரணம் 91 நடக்குது. அது நடந்த உடனே மிகப்பெரிய அளவில் ஒரு இறுக்கம் ஏற்படுகிறது நாடு முழுக்க. அப்போ இன்னும் இதில் விரிவாக்கெல்லாம் செய்கிறாங்க. இந்த சட்டத்திட்டத்தில் வந்து வேறு விரிவாக்கெல்லாம் செய்து என்ன பண்ணுறாங்க, விசாரணை இல்லாமலே கொண்டு வந்து சிறப்பு முகாமெல்லாம் வைக்கலாம். ஏன் அந்த காரணம் தான், குறிப்பாக ஜெயின் கமிஷன் அறிக்கை வந்த உடனே ஜெயின் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் இது வந்து பாதுகாக்க வேண்டி சில நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குது பாதுகாப்புக்காக. அதனால் சந்தேகப்படக்கூடிய நபர்கள், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய நபர்கள், இப்படியான அதில் ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் அப்படின்னு இருக்கிறவங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி சிறப்பு முகாம் வைக்கலாம் அப்படின்னு வைக்க தொடங்கினாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு சம்பவம் நடந்தது, அசம்பாவியம் நடந்தது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இந்த விஷயத்தை ஒட்டி நடக்குது. உடனே அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு உடனே வந்து இப்படி சிறப்பு முகாம்னு கொண்டு வந்திருக்கீங்க.
வடக்க பல விடயங்களில் பல இடத்துல இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பர்மா பகுதி வழியாக நுழைஞ்சதுலாம் நடந்திருக்குது. பல்வேறு தீவிரவாத நடவடிக்கைகள். ஆக்கிரமிக்கப்பட்ட ஆசாத் காஷ்மீர்லேருந்துலாம் அந்த வழியாக உள்ளே வந்ததெல்லாம் நடந்திருக்கிறது. பல்வேறு தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகும் கூட, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவழியினர் சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் வரும்போது அவர்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு முகாமெல்லாம் அங்கே எங்கேயுமே கிடையாது. அந்த பக்கத்தில் இதை விட கூடுதலான தாக்குதல் மக்கள் நிறைய சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் நடந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் கேள்வியே இல்லை. அங்கேருந்து அந்த நாட்டிலேருந்து சம்மந்தப்பட்டவர்கள் யாருன்னா வந்தாலும் கூட இந்த மாதிரி தடுத்து வைக்கிறதுக்கான சிறப்பு முகாம்லாம் அங்கே எதுனா இருக்குதானா இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கருணாநிதி உடனே தொடங்கிட்டார் சிறப்பு முகாம். அது எதேர்ச்சியாக நடந்த அந்த 91 நடந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னொரு பெரிய அளவில் அது விரிவாக கொண்டுட்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து இருக்கும்போது தான் தீவிரமாக 2-3 இடத்துல வைக்கிறாங்க. ஒன்று ராமநாதபுரத்துலேயே சிறப்பு முகாம் ஒன்று, திருச்சியில் ஒன்று, அதுக்கடுத்தது வந்து புழல்லே ஒன்று இருக்குது, வெள்ளூரில் ஒன்று இருக்குது வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில். வெள்ளூர் இருக்கக்கூடிய அந்த வெள்ளூர் கோட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த கோட்டைக்குள்ளார திப்பு ஹால், ஹைதர் ஹால்னு சொல்லிட்டு 2 ஹால் இருக்குது. அதுக்குள்ளாகத்தான் புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 43 பேர்களை ஆண்கள் பெண்கள் வந்து வச்சிட்டு இருந்தாங்க தனியாக. அவர்கள் கொண்டு வந்ததிலிருந்து எங்கள் மீதான வழக்கு என்ன, எந்த வழக்கில் எங்களை பிடிச்சிருக்கிறீங்க, அது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் ஒப்படைங்க அப்படின்னு மனு கொடுக்குறாங்க. தொடர்ந்து நினைவூட்டல் கடிதம் எழுதுகிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நீதிமன்றத்திலிருந்து பார்வையிட சொல்லக்கூடியவர்கள்ட்ட பார்வையிட நீதிபதி அவங்கக்கிட்ட முறையிடுறாங்க. அங்கேயும் மனு கொடுக்குறாங்க. அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து ஒரு முறையும் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, நீதிமன்றத்தில் ஒப்படைங்க, வழக்கு நடக்கட்டும், தண்டனை கிடைச்சா அனுபவிக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் விடுதலையாகி போயிட்டே இருக்கிறோம். இதுதான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த 43 பேர்லேயும் இந்த குற்றச்சாட்டு தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் ஏற்கனவே ராஜீவ் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டு அது வந்து ஒரு ட்ராக். அதில் வந்து மொத்தம் 26 பேருக்கு தூக்கு கொடுத்ததெல்லாம் நடந்தது. இது வந்து வேற. எங்கள் மேலே என்ன சார்ஜுன்னே தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களை விடுதலை பண்ணணும். எங்கள் நாட்டுக்கு நாங்கள் போகிறோம், ஏதோ விரும்புகிற இடத்துக்கு போகிறோம். இல்லை என்றால் நாங்கள் வந்து சிறைப்படுத்துங்க, தண்டனை நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வாங்கி கொடுங்க, சிறைப்படுத்துங்க, நாங்கள் சிறையில் இருந்துட்டு விடுதலை ஆகி போகிறோம், வழக்கு விசாரணையில் விடுதலைன்னு வந்தால் வெளியில் போகிறோம். இதுதான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்கவே இல்லை. ஒரு முறையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 1995 ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன், சுதந்திர நாள் அன்னைக்கு 43 போராளிகள், 4 பேர் பெண் போராளிகள் உள்ளிட்டவர்கள் 43 பேர் நீண்ட காலமாக உள்ளுக்குள்ளாகவே சுரங்கம் தோண்டி 152 அடி நினைக்கிறேன், 153 அடி நீளத்துக்கு தோண்டி அங்கே வந்து அகழி இருக்குது. அகழிக்கு முன்னாடி மிகப்பெரிய அது கோட்டை சுவர்ன்ற மாதிரி அதையும் தோண்டி அதையும் கல்லெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளாக வெளியில் வந்து அகதிக்குள்ளே இறங்கி குதித்து நீந்தி மறுபக்கத்தில் கரையேறி பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நெற்றிக்கண் வார இதழில் இருக்கிறேன். உண்மையிலே எங்களுடைய ஆசிரியர் ஏஎஸ் மணின்றவர் க்ரைம் டீமோட ரொம்ப 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 அதிகமான சோர்ஸ் அவருக்கு இருந்தது. அப்போ ரொம்ப நெருக்கமான ஸ்பைஸ் எல்லா இடத்துலையுமே. எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்களுக்கு தகவல் கிடச்சி இங்கேருந்து ஒரு வாகனத்தை கொடுத்து மகிழ்ந்து கொடுத்து நாங்கள் வெள்ளூர் கோட்டைக்கு போயிட்டு இறங்கி சுற்றி நாங்கள் புகைப்படம் எடுக்கிறோம். நிறைய இடத்துல இந்த பிளாஸ்டிக்லாம் இருக்குது, அதுக்குள்ளே துணிகள் கொடுத்துருக்காங்க. நனைஞ்ச துணியை அங்கேயே கழட்டி போட்டு வேறு துணியை மாற்றிக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் நெகிழியெல்லாம் அங்கேயே போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அது வரைக்கும் அப்படி இருந்தது. நாங்கள் போய் சேர்ற 9 மணி வரைக்குமே நிறைய ஊடகங்கள் வரல. அதுக்கு பிறகு தான் சென்னையிலேருந்து பல ஊடகங்கள் படையெடுத்து வந்தது. அதில் வந்து ஒரு 20 பேர் பின்னாடி வந்து பிடிபட்டதாக வழக்கு இருக்குது, ஆவணங்கள் இருக்கிறது. மீதி பேர் தப்பி நாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ செல்வி ஜெயலலிதா ஆட்சி, அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது சம்மந்தமாக அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவப்பேர், கெட்ட பேர். அதுவும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இப்படி தப்பி போனது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்துருக்கோம். இந்த அம்மா எதனாவது கேள்வி கேட்பாங்கன்ற மாதிரி தான் எல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. சம்மந்தப்பட்ட நெடுமாறன், கி வீரமணி, அப்போல்லாம் இவங்க தான் ஆதரவாளர்கள். இவங்க தான் அன்றைக்கி அத்தாரிட்டி பர்சன் எல்லாருமே. அந்த நேரத்தில் எதேச்சும் ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த அம்மாவை சந்திக்க வேண்டியவங்களாக இருக்கிறாங்க 2 பேரும். அப்போ வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார் வீரமணி, நெடுமாறனும். சந்திக்க போகும்போது அவங்க இந்த அம்மா ஏதாவது இதை பற்றி கேட்டுருவாங்களோ, சங்கடமாகுமோ அப்படின்னு போகும்போது அப்படி எது ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், நான் ஒன்று கேட்கலாமா, நீங்கள் வெளிப்படையாக சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. நீங்கள் அரசியல்வாதியாக கேட்கலன்னா, முதலமைச்சரே கேட்கலன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை, தனிப்பட்ட முறையில் கேட்குறேன்.
இப்போ இங்கேருந்து போன அவங்கள எல்லாருமே அங்கே சுட்டு கொன்னுட்டு தான் சொல்கிறாங்களே, அதுக்காக இவங்க இவ்வளோ சிரமப்பட்டு தப்பி போனாங்க, அந்த பெண் போராளி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ பேரை சொல்லி கேட்டதா சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து இல்லைங்க, அது பொய்யான தகவல். அது இங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி ஊடகங்களுக்கு கொடுத்துட்ருக்குது. போனவங்க அவங்க வேலையை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேரும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சொன்னதாக அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் இதை பதிவு பண்ணியிருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்னா, அந்த வெள்ளூர் சிறப்பு முகாம்னு சொல்லிட்டு அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்களே, கேட்டு கேட்டு பார்த்துட்டு தப்பி போயிட்டாங்க ஒரு காலகட்டத்தில். அதுக்கு பிறகு நிறைய ஒரு இறுக்கமான பா காவல் ஏற்பாடெல்லாம் செய்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய நீட்சி இன்ன வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து ஜெயின் கமிஷன் ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தது, பாதுகாப்பு நடவடிக்கைகள்ன்ற பேரில் காரணம் காட்டி இந்த சிறப்பு முகாமை இன்னும் ஒரு இறுக்கமான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வினா, அதே ஜெயின் கமிஷன் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது, சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி இதில் சந்தேகத்துக்கு இடமாக நடந்து கொண்டார்கள். இந்த 2 பேர் மீது விசாரணை நடத்த வேண்டும். உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டறியப்படவில்லை. இதுதான் ஜெயின் கமிஷனோட தீர்ப்பாக. அதில் வந்துட்டு விட்னஸாக போனதில் நிறைய ஆவணங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதில் மனித உருவில் வந்துட்டு எடுத்துக்கிட்ட ஒரு ஆவணம் எதுன்னா, அதிலே குறிப்பிட்டிருப்பாங்க, ஒன் ஆஃப் தி பர்சன் மிஸ்டர் திருச்சி வேலுசாமி ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் கொடுத்த ஆவணங்கள், அவர் வச்ச குறுக்கு விசாரணை விவாதம் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு முக்கியமாக அமையுது. அதில் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி தீர்ப்பு சொன்னோன்னே அன்றைக்கி இருந்த வாஜ்பாய் அரசு MDMA அப்படின்னு சொல்லிட்டு பல்நோக்கு புலனாய்வு விசாரணை குழு, CBIலே தனியாக ஒரு விசாரணையை போட்டாங்க. உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை, அவர்களுக்கான ஒரு விசாரணை முனையம் தனியாக தொடங்கணும். அதில் சந்திராசாமி, சுப்பிரமணிய சாமி இவர்களை விசாரிக்கணும், கருணாநிதியும் விசாரிக்கணும். ஏன்னா முதலமைச்சராக இருந்ததால் வேண்டி அந்த காலகட்டம், அதுக்கு முன்னாடி அப்போல்லாம் ஆட்சி கலைஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தார். அதனால் வேண்டி அவர்கிட்டையும் விசாரிக்கணும், பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படின்றதை பற்றி அப்படின்லாம் சொல்லி தான் வந்து இது நடக்குது. தீர்ப்பே கொடுக்குறாங்க. கருணாநிதி அவர்கள் கூட விசாரிச்சிருந்தாங்க. அதில் சம்மந்தப்பட்ட வேலுசாமி போய் அப்டேட் அவரும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை. அதில் சந்திராசாமி இறந்தே போயிட்டார். இப்போ ஒரு நாடு அது ஒரு தீர்ப்பை சொல்லுது, அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு சிறப்பு முகாமை அமைச்சுக்கிட்டு இவ்வளவு சித்திரவதை பண்ணக்கூடிய இந்த நாட்டில் அந்த ஜெயின் கமிஷன் ஒரு தீர்ப்பே கொடுக்குறது. தீர்ப்பில் வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் 2 பேரையும் விசாரிக்கணுன்றது, உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பது இன்ன வரைக்கும் அந்த தீர்ப்பை நிறைவேற்றவில்லை. மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய பெருமைக்கு பேர் போன இந்த இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முடியாத அரசுகளாக இந்த அரசு 10 ஆண்டுகள் வந்துட்டு மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி இருந்துட்டு போயிடுச்சு. இப்போ 12 ஆண்டுகள் வந்து இவர் இருக்கிறார், பிரதமர் மோடி இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, அது சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு, ஜெயின் கமிஷன் ஆணையம் அந்த தீர்ப்பு விசாரணை இது போடுது. தீர்ப்பில் சொன்னது உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பால இந்த 2 பேரையும் விசாரிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒருத்தர் தான் இப்போ உயிரோடு இருக்கிறார், சுப்பிரமணிய சாமி. நெருங்கலாம் முடியாது. அதுவும் 2010 அந்த போர் முடிவு, 2009 போர் முடிந்த பிறகு அது இருக்குதா இல்லையா, கலைச்சிட்டாங்களான்னு தெரியாமல் அப்படியே இருக்குது. கலைச்சிட்டு இருப்பாங்க அநேகமாக இந்த பல்நோக்கு புலன் விசாரணை குழுவை வந்துட்டு. அப்போ இது என்ன தோணுதுனாக்கா, நாட்டினுடைய எல்லா பகுதியிலையும் ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. வட மாநிலங்கள், குறிப்பாக அந்த பஞ்சாப், அது வந்து எல்லை பகுதிகளெலாம் பார்த்தா அந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது. இப்போ அந்த பகுதியிலிருந்து நிறைய பேர் இங்கே வந்து அகதியாக வந்தவங்க இருக்காங்க, ஊடுருவவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி ஏதாவது பிடிச்சி நீங்கள் சிறப்பு முகாம்னு வச்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்களா? நீதிமன்றத்துக்கு தான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு இல்லை, வழக்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் முழுக்க அப்படியே சும்மா வெறுமனையே வச்சுக்கிட்டு விசாரணைன்ற பேரில் அவங்க வெளியும் போக விடாமல் ஒரு வாழறதுக்கு இல்லை, தண்டனையும் இல்லை, 2ம் கெட்ட நிலையில் இருக்குதுன்னா எப்படிப்பட்ட கொடுமை பாருங்கள். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு என்ன அங்கே கோரிக்கைன்னா, இந்த விஷயங்கள் 12வது நாளாக இன்றைக்கி போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது சிறப்பு முகாமில் ஈழத்தமிழ் அகதிகளில். அதில் வந்துட்டு என்னன்னாக்கா, ஜனனி மற்றும் அவருடைய அண்ணன் ஜான் சொல்லிட்டு 2 பேர், அவங்க ஜான்சன் நினைக்கிறேன், இந்த 2 பேர் மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுங்கள், எங்கள் மேலே இருக்கிற வழக்கு இதுதான், நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருங்க, வழக்கு நடக்கட்டும், அது எத்தனை வருஷம் நடக்கட்டும், பெயில் எடுத்துக்கிட்டு வெளியில் வரோன்னு கேட்குறாங்க. செய்யவே இல்லை. மொத்தமும் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக இருந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு சுகந்தினி, மதுசன் அப்படின்ற 2 பேருக்கு மட்டும் 10ஆம் தேதி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்காங்க திருச்சி போலீஸ்லேருந்து. அதனால் அந்த 2 பேரும் வாபஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மீதி பேர் வந்து இன்னும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு
அதாவது ஒரு தண்டனை கொடுத்து நீங்கள் தண்டிக்கலாம். தண்டனை இல்லாமல் தண்டிக்கிற ஒரு கொடூரம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. எந்த நாடும் இப்படிலாம் செய்யலை. எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு சட்டம் இல்லை. அதுதான் ஒரு விஷயம். சாதாரண முகாமில் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க மீது விசாரணை நடத்தி உடனே வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. சிவிலியன் இதுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்டு கணக்காக இருக்காங்க. 10 ஆண்டுகளை தாண்டி எல்லாருமே உள்ள இருந்துட்டு இருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கட்டமைப்புகள் எல்லாம் அதை தாண்டி இருக்கக்கூட பொதுவாக மனித உரிமை பேசக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இதுதான் சொல்லிட்டு இருக்குது. கருணாநிதி, அது பிற்பாடு இருந்த ஜெயலலிதா, பிறகு மீண்டும் இருந்த ஓ பன்னீர்செல்வம், மீண்டும் அதிமுக முதலமைச்சராக வந்த எடப்பாடி பழனிசாமி, இப்படி இவர்கள் அது பிற்பாடு முதலமைச்சராக வந்த ஸ்டாலின், இவர்கள் செய்த அதே தவறை மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்காதீங்க. இது ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். இனி ஒன்றும் இல்லை. ஒரு ஆயிடுச்சு, 30 ஆண்டுகள் கடந்து எல்லாம் வந்தாச்சு. இன்னமும் அந்த ஒரு காரணத்தை சொல்லியே நீங்கள் இவங்களை வந்து முடக்கி வச்சு ஒரு சிறப்பு முகாம்ன்ற பேரில் ஒரு கொடூரமான சிறைச்சாலை தான் அது. அங்கே நடந்துக்கிற முறைகள் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகத்தனமாக இருக்கும். எல்லாமே நடந்துக்கிறது வெளியவே வர முடியாது. மருந்து கேட்டாக்கா இன்றைக்கி கேட்டால் 4 நாள் கழித்து கிடைக்கும், இல்லை கிடைக்காம கொடுப்போம். அப்படி ஒரு அலட்சியம் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது உள்ளார. அப்போ அது என்ன தான் சிறையா அல்லது சிறப்பு முகாம் என்ற பேரில் இருக்கக்கூடிய சித்திரவதை முகாம் அது. இதை நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்க. ஜெயின் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் இது கொண்டு வந்து விரிவாக்கம் பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணதுன்னு சொல்ல வராங்க சட்டத்தில். ஆனால் இது எதுக்கு மற்ற எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி சிறப்பு முகாம் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் தான் வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. நீதிமன்றம் குற்றம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனா நீதிமன்றத்தில் நிறுத்துங்க, குற்றம் சாட்டுங்க, விசாரணை நடக்கட்டும். அது குற்றவாளிகள்லாம் தண்டனை அனுபவிட்டு யாருமே தண்டனை அனுபவிக்காமல் விசாரிக்காமல் அப்படியே நேரடியாக அனுப்பிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அகதிகளாக வந்த ஈழத்தமிழர்கள் சில பேர் கடத்தல் வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. போராளிகள் இயக்கம்ன்ற தொடர்பில் உள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுதான் இப்போ வந்து இருக்குது. நீங்கள் கடத்தல் வழக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுங்கள், வழக்கு நடக்கட்டும், வெளியில் வந்து அவங்க இருக்கட்டும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்துட்டு முதலமைச்சர் அவர்கள் இதில் வந்து கவனம் எடுக்கணும். மற்ற முதலமைச்சர்கள் செய்த அந்த தவறை ஜோசப் விஜய் அவர்கள் செய்யக்கூடாது. இதில் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லோரையும் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகள்லேயே நிறைய பேர் இதை விரும்பக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கூட்டணிகளையும் இந்த மாதிரியான விடயங்களை விரும்பக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் துணிந்த ஒரு முடிவு எடுங்க. கடந்த ஆட்சியில் கருணாநிதி தொடங்கி வச்சதை நீங்கள் முடிச்சு வச்சதா ஒரு பேர் இருக்கும் வரலாற்று அவங்களுக்கு. எல்லா சீர்கேட்டுக்கும் புள்ளி போட்டது யாருன்னா அது கருணாநிதி அவர்கள் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சீர்கேட்டை தொடங்கி வச்சு நீங்கள் வந்து முடிச்சு வச்சு ஒரு நல்ல பேர் எடுங்க. இதில் வந்து ஒரு விஷயம் இல்லை. குற்றவாளிகள் தப்பக்கூடாது, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, அதான் விஷயம். இங்கே நிரபராதிகள் வந்து காரணம் இல்லாமல் தண்டிக்கப்படுறது தான் மிகப்பெரிய ஒரு அநீதி. ஈழத்தமிழர்களுக்கு இந்த மண்ணில் சொல்லணும்னா ஒரு துயரங்களை வந்து கடந்த ஆட்சிகள் நிறைய கொடுத்துருச்சு. குற்றவாளிகள் தவறு செய்கிறார்கள்னா அவங்க வந்து தண்டிக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை, இப்போ கூட சொல்ல வரேன். ஆனால் நிரபராதிகளும் இதில் தண்டிக்கப்படுறாங்க. மற்ற நாடுகளுக்கு போன அகதிகள்லாம் அந்தந்த நாட்டு அரசியலில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற பிரதிநிதிகளாகவே இருக்கிறாங்க. மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்க. கல்வி நிறுவனங்களில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சிக்கனவங்க மட்டும் இன்ன வரைக்கும் மிக மோசமான நிலையிலே இருக்கிறாங்க. தாய் தமிழ்நாடுன்னு பேர். 30 ஆண்டுகளை கடந்து சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். இதெல்லாம் மாற்றப்படணும். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய ஒரு கடமைப்படும். உங்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாகவும் ராவணா சார்பாகவும் வைக்கிறேன், மக்கள் சார்பாகவும் வைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.